அவருக்கு தெரிஞ்ச இந்தியில பேசுறாரு. அவர் இந்தியில பேசும்போது நமக்கு புரியுமா? புரியாது. இப்ப மாலாக்கா பேசுறாங்க, நீங்க எல்லாம் கைதட்டினீங்க. நான் பேசுறேன், கைதட்டினீங்க. சரியா? மோடி பேசுனா யார் கைதட்டுவா? ஆனா கைதட்டுறாங்க. மோடி இந்தியில பேசுற கேட்டு வேலூர்ல கைதட்டினாங்க. ஏன்னா மோடி போராட்டத்துக்கு எல்லாம் ஹிந்தி தெரிஞ்சால 1000 பேரை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க கூடவே. அதெல்லாம் இங்க ஓட்டு போடுவான்னா ஓட்டு போட மாட்டான். மோடிக்கு கூட்டம் காட்டுறக்கா கூட்டு போயிட்டு இருக்காங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, தமிழ்நாட்டுல இவ்வளவு பேருக்கா ஹிந்தி தெரியும், மோடி பேசினா கைதட்டுறாங்களேன்னு. அப்புறம் தெரிஞ்சு மோடி எங்க போனாலும் பின்னாடி ஆள் கூட்டு போறாங்கன்னு. அப்ப மோடி பேசிய நம்முடைய பிரதமர் ஒரு இடத்துல கூட இந்த நாட்டுக்கு நான் என்ன செஞ்சேன், இந்த 10 ஆண்டு காலம் நான் இருந்திருக்கேன், என்ன செஞ்சிருக்கேன்னு பேசணும்ல ஒருத்தர். அதை பேசவே மாட்டேங்கிறாரு. அதை பேசாம திரும்ப திரும்ப நாங்க தமிழக மக்களின் அன்பை பெற்றிருக்கோம் அப்படிங்கிறாரு. எப்படி அன்பு பெற்றிருக்காங்கன்னு ஓட்டு என்னமோ தெரிஞ்சிடும். இங்க ஆரணியில மோடியுடைய கூட்டணியோட பாமக நிக்குது. ஓட்டு என்னும் போதுதான் தெரியும் நம்முடைய வெற்றி வேட்பாளர் தரணிவேந்தன் அவர்கள் எத்தனை லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெல்ல போகிறார் என்பது ஓட்டு என்னும் போதுதான் தெரியும். ரொம்ப முக்கியம். நம்ம தலைவர் அவர்கள் சொன்னது போல நீங்க ஏன் திரும்ப திரும்ப நம்ம மோடி வேண்டாம் மோடி வேண்டாம்னு சொல்றோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துல ஆரணிக்குள்ள ஒரு சிறு ஊர்ல ஆணும் பெண்ணுமா, இஸ்லாமிய சகோதரர்களும் இந்துக்களுமா ஒண்ணு கூடி தோளோட தோல் உரசி நிக்கிறோம்ல. இப்படி நிக்கிறது பிடிக்காம தான் மோடி வராரு. அதனாலதான் நம்ம மோடியை வேண்டாங்கிறோம். இந்த திராவிட மாடல் தொடர்ந்து நடைபெற வேண்டுமெனில், தொடர்ந்து வெற்றிகரமா இருக்கணும்னா இன்னும் நல்ல விஷயங்கள் செய்யணும். அப்படின்னா இந்த தடவை தமிழ்நாட்டுல 40க்கு 40 நாம் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல வெல்ல வேண்டிய ரொம்ப முக்கியம். நம்முடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நம்ம கொடுக்கிற வரிப்பணம் ₹1 30 காசா திரும்ப தர்றாரு மோடி. நமக்கு 29 காசு சரியா சொல்லணும்னா அந்த 29 காசை வச்சுக்கிட்டே இத்தனை திட்டம் பண்ண முடியும்னா ₹1 திருப்பி கொடுத்தா இன்னும் எத்தனை ஆயிரம் கோடிகளுக்கு திட்டத்தை நம்முடைய தமிழ்நாடு அரசு ஸ்டாலின் தலைமையில் நமக்கு செய்யும் என்பதை நினைச்சு பார்த்து நம்ம பெருவாரியாக வாக்கு வித்தியாசத்தில் நம் வேட்பாளர் தரணிவேந்தன் அவர்களை உதயசூரியனுக்கு வாக்களித்து வெல்ல செய்வது ரொம்ப முக்கியம். நம்ம திருப்பி நமக்கான வரிப்பணம் திருப்பி வாங்கிடலாம். இன்னைக்கு தங்கம் என்ன விலை விற்குது? அதுக்கு காரணம் என்ன? வெறும் தங்க விலை மட்டும் கூட, தங்க விலை பிறந்த வேலை கூடிக்கிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு திடீர்னு கூடுற காரணம் அதுக்கு போடுற 18% ஜிஎஸ்டி. தங்க மட்டும் கூடல, ஜிஎஸ்டினால கூடி இருக்கு. அப்ப அந்த ஜிஎஸ்டியை முறைப்படுத்துவோம்னு சொல்ற ஒரே ஒரு கூட்டணி எதுனா இந்தியா கூட்டணி தான் சொல்லுது. அந்த ஜிஎஸ்டி நாங்க முறைப்படுத்துவோம்னு இந்தியா கூட்டணி தான் சொல்லுது. என்ன ஒரு சவரனுக்கு 9000 ரூபாய் நீங்க கொடுக்குறீங்க வரியா, தங்கத்துக்கு 9000 வரியா கொடுக்குறீங்க, தேவையில்லை, அதை முறைப்படுத்துவோம்னு சொல்லுது இந்தியா கூட்டணி, ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணி. அப்ப இதை போல ஒன்றொன்றை முறைப்படுத்த இன்னைக்கு கிராமப்புறத்துல மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டம் இருக்கு. அந்த வேலைவாய்ப்பு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை சிதைச்சு கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு 40 நாளைக்கு வந்துட்டாங்க. பல இடங்கள்ல 30 நாள் ஆயிருச்சு. ஆனா அது 100 நாள் 150 நாள் ஆக்குவோம் அப்படின்னு காங்கிரஸ் உத்தரவாதம் வழங்குது. கொடுக்கிற பணம் ₹400 ஆக்கும்னு சொல்லுது. அப்ப இதை போன்ற மக்கள் நல திட்டங்கள் தொடர்ந்து நடைபெறுவதை பற்றி நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம். இந்த மக்கள் நலத்திட்டங்கள் நடைபெறுவது முக்கியம். தமிழ்நாடு இன்னைக்கு முன்னேறி இருக்கா, பிரபாதம் ஆயிருச்சா அப்படின்னா மற்ற மாநிலங்களை விட நல்லா இருக்கு. ஆனா இதை விட மேலும் முன்னேறணும் அப்படின்னா தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான இந்தியா கூட்டணி வெல்லணும். வென்றா நம்ம இதை விட முன்னேறுவோம். இன்னைக்கு பெண்கள் அதிகமா தொழில்துறையில பங்கெடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்தியா மொத்தம் இருக்கிற பெண்கள் கணக்கெடுத்தா தொழில்துறையில இருக்கிற பெண்கள் அதிக பேர் இருப்பது தமிழ்நாட்டில்தான் அதிகமா பெண்கள் தொழில்துறை பங்கெடுத்திருக்காங்க. அதை விட முக்கியம், இன்னைக்கு தமிழ்நாட்டுல படிக்காத ஒரு வீட்டுல கூட ஒரு பொம்பளை பிள்ளை கூட நீங்க பார்க்க முடியாது. பையன் படிக்காம இருப்பான், ஊரை சுத்துவான், ஃபெயிலா போவான், சரி நம்ம படிச்சுக்கலாம் பொழைச்சுக்குவான், ஆம்பளை பிள்ளை நினைப்போம். ஆனா பொம்பளை பிள்ளைய பூரா படிக்கணும்னு கண்டிப்பா அனுப்புற பழக்கம் எங்க இருந்து வந்துச்சுன்னா திராவிட சிந்தனையிலிருந்து வந்துச்சு. பெரியார் தொட்டு அண்ணாவிலிருந்து கலைஞர் கனவு கண்டு இன்னைக்கு தளபதி ஸ்டாலின் அவர்கள் பொம்பளை பிள்ளைய படிச்சா நான் மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு கொடுக்குறாரு. படிக்கிறதுக்கு நான் பணம் கொடுக்குறேன், வாங்க படிக்கலாம்னு. அப்ப ஒரு அம்மாவுக்கு என்ன தோணும், இங்க பேருந்துல எனக்கு இலவசமா பயணம், எனக்கு மாசம் 1000 ரூபாய் உரிமத்தை கொடுக்குறாங்க, என் மக படிக்க 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, என் மகன் என்னப்பா பாவம் பண்ணா, ஆம்பளை பிள்ளையா போறதை தவிர அவனுக்கு ஏப்பா கொடுக்க மாட்டேங்கிறீங்க. தளபதி சொல்றாரு ஆம்பளை பிள்ளைக்கு கொடுக்குறோம் 1000 ரூபாய்ன்னு. போன மாசத்துல இருந்து படிக்கிற ஆம்பளை பிள்ளைகளுக்கு 1000 ரூபாய். இத்தனை எதுல 100 ரூபாய்க்கு கிடைச்ச 30 காசை வச்சுக்கிட்டு. அதனால உங்ககிட்ட திருப்பி வாக்கு கேட்டு வர்ற பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியா இருந்தாலும் சரி, அதிமுக கூட்டணியா இருந்தாலும் சரி, அவங்க நீங்க கேட்க வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். என்ன அப்படின்னா, நாங்க கொடுத்த 1 ரூபாயை திருப்பி கொடு, நாங்க 1 ரூபாய் கொடுத்துருக்கோம், 1 ரூபாய் திருப்பி கொடு. கொடுத்தா
எங்களை எங்க தளபதி பத்திரமா நல்லா பாத்துக்குவாரு. 30 காசுல எவ்வளவு நல்லா பாத்துக்கிறவரு, 1 ரூபா கொடுத்தா இதை விட தங்கமா எங்களை பாத்துக்குவாரு. அதனால நீங்க போங்க, நாங்க எங்க ஓட்ட தரணிவேந்தனுக்கு போடுறோம், அவர் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல வெல்லட்டும். உதயசூரியனும் இதர கூட்டணி கட்சிகளும் 40க்கு 40 வெல்வதன் மூலமாக நம்ம எல்லாருடைய கனவு நனவாகும். எல்லார் கனவு நனவாகட்டும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.